ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 9ல் எபிசோடு 127 ஃபாஸ்டர் தென் லைட்னிங். ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம கோகு வழக்கம் போல் ட்ரைனிங் செய்கிறாருங்க. அவரை நம்ம போப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம கோகுக்கு ஃபஸ்ட்டு நீ மனசை அமைதிப்படுத்தணும், அப்போ தான் உனக்கு சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரியும்னு சொல்ல, அதை எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீ ஃபஸ்ட்டு கல்லாக மாறணும். கல்லுக்கு தான் எந்த ஒரு உணர்ச்சிகளுமே தெரியாது, அடி தெரியாது, வலி தெரியாது, அந்த மாதிரி ஒன்று நீ ஃபஸ்ட்டு மாற்ற பழகு அப்படின்னு சொல்ல, இவர் என்ன பண்ணுறாரு, கல் மாதிரி உட்கார ட்ரை பண்ணுறாருங்க. ஆனால் அப்படியே பின்னாடி சிரிச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க உடனே அவர் தலையில் ஒரு அடி விடுகுது. மறுபடியும் கோகு எப்படியோ பயிற்சி பண்ணணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் நம்ம டியான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கோகுவோட சண்டையில் ஜெயிச்சே ஆகணும்னா அவன் ரொம்பவே தீவிரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டியானு கிர்லின் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு இவங்க சண்டைக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே நம்ம எம்சா இருக்கா பார்த்தீங்களா, அவன் குறுக்க வந்து போதும் கிர்லின், இதுக்கப்புறம் இவர் கூட நான் பார்த்துக்கிறேன், இவன் கூட இனிமேல் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இப்போ எம்சாவும் டியானும் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம புல்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காக கையில் ஒரு ஆயில் பாட்டிலை கொடுத்து நம்ம பூனைக்காரர் இருக்காரு பாருங்க, அவங்ககிட்ட கொடுத்து நீ இது மாதிரி எனக்கு பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் படுக்கிறாங்க. அப்படி இருந்துகிட்டு இருக்க திடீர்னு நம்ம பூனைக்காரர் ஆயில ஊத்துறதுக்குள்ள நம்ம ஊழாங்க இருக்காரு பாருங்க, அவரு குறுக்க வந்து டேய் ஒழுங்கா அதை ஏங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி இவரு பிடுங்க. இவருக்கு பின்னாடி நம்ம மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் உடனே வந்து கிட்ட குர்ரா அப்படின்னு சொல்லி ஆயில் மசாஜ் பண்ண போறாருங்க. உடனே அந்த டைம்ல புல்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க திரும்பி பார்த்துட்டு உசாராக நம்ம மாஸ்டர் இங்க இருந்து பாய போறாருங்க. அதுக்குள்ள நம்ம புல்மா தப்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம லஞ்ச் என்ன பண்றாங்க, ஏடா கிழட்டு பாயில உனக்கு இன்னுமாடாவும் ஆசை தீரலாம் அப்படின்னு சொல்லி சரமாரியா போட்டு சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவரு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு வழியா மனசை அமைதியா உணர்றாருங்க. இப்பதான் எனக்கு ஃபீல் ஆகுது, என்னால என் மனசை அமைதியா உணர முடியுது அப்படின்னு சொல்லி கோகு அமைதியாவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப இவரோட மாஸ்டர் அப்புறம் கிர்லின் இவங்களா இந்த நேரம் பொழைச்சிருப்பாங்களா, அவங்களா இந்த நேரம் நல்லா இருப்பாங்களான்னு சொல்லி அவங்கள பத்தி சில விஷயங்கள்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம போப்போ என்ன பண்றாரு, கையில ஒரு நெட்டு மாதிரி இருக்கு, அதாவது ஒரு பழத்தோட விதை, அதை வச்சு ஒரு அடி அடிக்க நம்ம கோகு தலையில விழுந்துருது. ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண போட்டியில அப்படின்னு சொல்ல மறுபடியுமே அவரோட ட்ரைனிங்ல அப்படியே அமைதியா இது பண்ணிட்டு இருக்காருங்க. மறுபடியும் ஒரு அமைதியா இருக்க. இப்ப செகண்ட் அதே மாதிரி ஒரு நெட்டை எடுத்து அடிக்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோகு அழகா டாச் பண்ணிடுறாருங்க. இப்ப நம்ம போப்போ புரிஞ்சுக்கிறாரு, பரவாயில்ல இவன் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங்ல முன்னேறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்ப இப்படியே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்த நம்ம கோகு கிட்ட போப்போ பேச போக அதுக்குள்ள கோகு அப்படியே தூங்கிடுறாருங்க. இப்ப அடுத்த கட்ட ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவர் கையில ஒரு கம்பு வச்சிருக்காருங்க. அந்த கம்பை வச்சுக்கிட்டு நம்ம கோகுக்கு முன்னாடி சுத்துறாரு. இப்போ உனக்கு இதை பார்த்தா பயமா இருக்கா, ஏன் பயப்படல அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க அங்க சுத்துறீங்க, நான் இங்க இருக்கேன், ஏன் மூஞ்சுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே வராது அப்படின்னு சொல்ல, இப்ப இவர் மறுபடியும் சரமாரியா சுத்திட்டு இருக்க. நம்ம கோகு அப்படியே பயந்து பயந்து பின்னாடி போயிட்டு இருக்காருங்க. இப்ப இவருமே இப்படி பின்னாடி போயிட்டு இருக்க. இவன் கண்ணாபுண்ணா அடிக்க வர நம்ம கோகு எல்லாத்தையுமே டாச் பண்றாரு. இப்ப சொல்றாரு, இப்ப எதுக்காக நீ ஓடுன கோகு அப்படின்னு கேட்க, இல்ல இந்த கம்பம் வந்து என்ன அடிக்க வர மாதிரியே இருந்துச்சு, அதனாலதான் நான் பயந்து போனேன் அப்படின்னு சொல்ல, இதுதான் இல்யூஷன் பாத்தியா, உன் கண்கள் எப்பயுமே உண்மையை சொல்லாது, அது சில மாயைகளை பார்த்து உன்னை ஏமாத்தும், அதனாலதான் உன் மனசுனால எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த கட்ட ட்ரைனிங்கா பூனை ஒன்று இருக்குங்க. அந்த பூனையை கையில் வச்சுக்கிட்டு அது பூனைக்கு பின்னாடி ஒரு மணியை கட்டி இருப்பாரு. மணியை கட்டிக்கிட்டு நம்ம கோகுவோட கண்ணை மூடிக்கிட்டு இந்த பூனை கரெக்டாக எங்கே ஓடுதுன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் உனக்கான அடுத்த கட்ட ட்ரைனிங்னு சொல்லிட்டு பூனையை கீழே வர்றாருங்க. இப்போ பூனையோட மணி சத்தத்தை கேட்டுட்டு கோகு ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள நம்ம போப்போ இருக்காரு பார்த்தீங்களா, இப்போ அவரு கையில் ஒரு மணி பெல்லை வச்சுக்கிட்டா அவர் தனியாக சத்தம் போட நம்ம கோகு எது பூனை எது போப்போன்னு தெரியாமல் சத்தத்திலேயே கன்ஃபியூஷன் ஆகி பிடிக்க போனோன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மரத்தில் போய் முட்டிக்கிறாருங்க. மரத்தில் முட்டிக்கிட்டவர் அவரோட கண்ணில் கட்டின அந்த துணியை அவுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது. பாத்தீங்கன்னா நம்ம போப்போ இருக்காரு பாத்தீங்களா, அவர் கையில ஒரு மணி வச்சிருந்ததை காட்டுறாரு. நீ என்ன ஏமாத்திட்ட போப்போ, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, இந்த பாரு கோகு, பார்வை மட்டும் இல்ல சத்தமும் உன்னை ஏமாத்தும், அதனாலதான் உன்னை மனசை ஒருநிலைப்படுத்து, எப்பயுமே உன்னை எதிர்த்து என்ன வருதுங்கிறத நீ ஃபர்ஸ்ட் உணர்ந்துக்க, அப்பதான் உன்னால கரெக்டான ட்ரைனிங் எடுக்க முடியும்னு மறுபடியும் சொல்ல, இப்ப நம்ம கோகு கேட்கிறாருங்க, போப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா, உங்களுக்கு எப்படி இந்த ட்ரைனிங்கை காமி தான் கொடுத்திருப்பாரு, சோ நீங்க இந்த ட்ரைனிங் எடுக்கும் போது எந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்களோ நானும் அதை கத்துக்கணும், அதனால இந்த ட்ரைனிங்கை நீங்க எப்படி முடிச்சீங்கிறத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, வேணாம் கோகு அது ரொம்பவே ஆபத்தானது, உன்னால அதை பண்ண முடியாதுன்னு சொல்ல, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவேன், என்ன அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்ல, இப்ப நம்ம போப்போ இவர் நேரா ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறாருங்க. இவரு கூட்டிக்கிட்டு போக இந்த இடத்துல நம்ம காமி என்ன சொல்றாரு, கோகு நீ இதுக்கு தயாராயிட்டியா அப்படின்னு சொல்ல, நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம காமி சொல்றாரு, ஒரு மிகப்பெரிய மலை இருக்காங்க, அந்த மலைக்கு மேல ஒரு கிரீடம் இருக்கான், அந்த கிரீடத்தை நீ போய் எடுத்துக்கிட்டு வரணும், அதுதான் உனக்கான டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினை வந்து ஒன்று ஆன் பண்றாங்க.
இந்த மிஷின் வேற எதுவும் கிடையாது, இது வந்து ஒரு பைப்ராஸ்ட் மிஷின் மாதிரி, அதாவது கடவுளோட உலகம். இந்த மிஷினை ஆன் பண்ணி இந்த உலகத்துல உள்ள எந்த மூளைக்கு வேணாலும் நம்ம காமியால போக முடியுமா? அந்த மிஷினை வச்சு இப்ப என்ன பண்றாங்க, நம்ம கோகுவை வேற ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. இப்ப கோகு இங்க இருந்து போக அந்த டைம்ல தூரத்துல ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி ஒடியாடுறா. அவ ஒடியார அவள்கிட்ட நம்ம கோகு இங்க மவுண்ட் தண்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, இதோ அங்கதான் இருக்குன்னு சொல்ல இப்ப கோகு நேரா அந்த தண்டர் மலையை நோக்கி ஓடுறாருங்க. அப்படியே மலையை நோக்கி ஓட வேகமாக மலை மேல ஏறுறாரு. மலை மேல ஏற இது எல்லாத்தையும் இந்த பக்கம் காமியும் போப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பக்கம் மலையில தூரத்துல ஒரு கல்லுல கிரீடம் மாதிரி ஒண்ணு மாட்டி இருக்குங்க. அந்த கிரீடத்தை பார்த்துட்டு நம்ம கோகு இங்கே இருந்து வேக வேகமா ஓடி அந்த கிரீடத்தை எடுத்து தான் தலையில போட்டுக்கிறாரு. தலையில போட்டுக்கிட்டோன்னே பாத்தீங்கன்னா அந்த கல்லு டக்குன்னு உள்ள போய் அது உள்ள இருந்து மிகப்பெரிய ஒரு லைட்னிங் பவர் ஒண்ணு வெளில வருதுங்க. உடனே நம்ம கோகு என்ன பண்றாரு, அந்த கிரீடத்தை வெளியில எடுக்க பார்க்க அந்த கிரீடம் நல்லாவே கோகுவோட தலையில மாட்டிக்கிச்சுங்க. அப்படியே மாட்டிக்கிட்டோன்னே பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய மின்னல் வந்து நம்ம கோகுவை அடிக்கும் பாருங்க. அப்படியே கோகு அந்த இடத்துல ஆடி போயிடுவாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுவும். உடனே கோகு என்ன பண்ணுவாரு, ஒரு சில இடிகள்ல இருந்து இங்கேயும் அங்கேயுமா ஓடிகிடி தப்பிப்பாருங்க. பட் இருந்தாலுமே முடியாது. ஒரு சில மின்னல்கள் வந்து பயங்கரமா நம்ம கோகுவை அடிச்சு அப்படியே கிரீடம் கிளையில இருந்து கீழே விழுந்து நம்ம கோகு அந்த மலையில இருந்து கீழே விழுந்துருவாருங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு அம்மாவும் பொண்ணும், இந்த பொண்ணு தான் ஆல்ரெடி நம்ம கோகுக்கு அந்த மலை இருக்கிற வழியை சொன்னவன். இப்ப இவ இங்க இருந்து வர அவளோட ஒரு பறவை ஒண்ணு இருக்கும். அந்த பறவையை தேடிக்கிட்டு வந்தவன் நம்ம கோகு அடிபட்டு அந்த ஆத்துல வந்ததை பார்த்துட்டு இப்ப கோகுவை கூட்டிக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனவங்கள்ட்ட இப்ப கோகுவை பத்தி விசாரிக்கிறாங்க. நீ அந்த இடத்துல விழுந்து கிடந்தன்னு சொல்ல இப்ப கோகுமே என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, ஆமா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு வந்தேன்னு, நான் இந்த மாதிரி ஒரு பறவையை தேடிக்கிட்டு இருக்கேன், அது என்னோட மிகப்பெரிய பெட்டு, அந்த பறவைக்காக தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணோட அம்மா நம்ம கோகு கிட்ட நீ எதுக்குப்பா இங்க வந்த அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி அந்த மலைக்கு மேல ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரீடத்தை எடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அந்த கிரீடமா, அந்த கிரீடத்தை யாரு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய வலிமையான மனிதர்கள்னு பல புராணங்கள்ல சொல்லி இருக்கா அப்படின்னு நம்ம கோகு என்ன பண்றாரு, அப்ப கன்ஃபார்ம் அதை நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இப்போ ஒரு வழியா இரவு நேரம் ஆக நம்ம கோகு மட்டும் தூங்கவே இல்லை. நைட்டு முழுக்க அந்த கிரீடத்தை நான் எப்படி எடுக்கிறது, அதை எப்படியாச்சும் நான் எடுத்தாகணுமே, அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அதை நினைச்சே இவர் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் விடிய வெளியில ஒரே சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளோட பறவை ஒண்ணு தேடிட்டு இருந்தா பாருங்க. அந்த பறவையோட சத்தம் எங்கேயோ கேட்டு வீட்டு கூரை மேல ஏறி இருக்கா போல. பாவம் கீழே இறங்க முடியல. அவங்க அம்மா உடனே அவளை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்ல உடனே நம்ம கோகு என்ன பண்றாரு, இங்கே இருந்து வேகமா ஓடி போய் அந்த கூரை மேல ஏறி அவளை எப்படியோ ஒரு வழியா காப்பாத்தி கீழே கொண்டு வந்துடுறாருங்க. கூட்டிகிட்டு வந்தவிட்ட நம்ம கோகு கேட்கிறாரு, நீ எதுக்கு அது மேல ஏறினா அப்படின்னு. இல்ல அந்த பறவை அது என்னை எங்கேயோ கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு, அது இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கு, அது வழி மாறி போயிருக்கு, அதனாலதான் அது மேல ஏறுனா அப்படின்னு சொல்ல, அப்ப திடீர்னு அந்த பொண்ணுகாரி இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு அப்படியே கதவை திறந்துகிட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த பறவை அங்கேயே இருந்து நேரா இவகிட்ட வந்துருதுங்க. இவ ரொம்பவே சந்தோஷமாகறா. இப்பதான் நம்ம கோகு போய் கேட்கிறாருங்க, ஆமா நான் அப்பயே சந்தேகப்பட்டேன், இந்த பறவை இங்கதான் இருக்கு, இது ஒன்னதான் தேடிக்கிட்டு இருக்குங்கிறத உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு. அது எப்படிலாம் எனக்கு தெரியல, ஆனா அது இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுனேன், அதனாலதான் என்னால அது முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல இப்ப கோகு யோசிச்சு பாக்குறாரு, நான் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மின்னல் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணணும், அது எங்கே இருந்து வருது என்ன பண்ணுதுங்கிறத நான் முதல்ல கணிக்கணும், நான் மனசை அமைதிப்படுத்தினா மட்டும்தான் என்னால் அதை தடுக்க முடியும், ரொம்ப நன்றி உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருந்து மறுபடியும் அந்த மலை இருக்கிற சைட்ல நம்ம கோகு வேகமா ஓடுறாருங்க. அப்படியே வேகமா ஓடி மறுபடியும் அந்த கிரீடத்தை எடுத்து தலையில போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் மனசை அமைதியா பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க. அந்த டைம்ல மறுபடியும் அந்த மின்னல் அடிக்கும் பாருங்க. இவர் முன்கூட்டியே அந்த சத்தத்தை கணிச்சு இதோ இந்த பக்கம் தான் அந்த மின்னல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அழகா அந்த மின்னலை டாட்ச் பண்ணுவாருங்க. டாட்ச் பண்ணிட்டு அடுத்தடுத்த மின்னல்களை கோகு அழகாவே டாட்ச் பண்ணிக்கிட்டு, நான் தான் இந்த உலகத்துல ஸ்ட்ராங் ஆனவன்டா, இது எப்படியோ டாட்ச் பண்ணிட்டேன்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு மின்னல் அங்கே இருந்து நம்ம கோகு மேல அடிக்கும் பாருங்க. அப்படியே மனுஷன் இங்கே இருந்து அடிபட்டு கீழே விழுந்து மயங்கிடுறாரு. ஸோ இந்த இடத்துல கிரீடம் ஒரு பக்கம் போக கோகு அப்படியே இந்த இடத்துல மயங்கி விழ இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்கிறாங்க.